வணக்கம் நேயர்களே. நேயர்களே, நாம் அதாவது இந்த பாராட்டு மொழியான விஷயங்கள், புத்திசாலித்தனமான விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுபோல் அதாவது சூழ்நிலைகளில் நாம் கணவன் மனைவிக்கிடையில் வரும்பொழுது நாம் எப்படி அதை பங்காற்ற வேண்டும் என்பதுதான் நாம் மன வாழ்க்கையில் எப்படி இதை அப்ளை பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது மன வாழ்க்கை எடுத்துக்கொள்ளோம் என்றால், அதாவது நாம் துணைக்கு எது பிடிக்கும், துணையினுடைய அதாவது தன்மை, துணையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, துணையினுடைய குணாதிசயம் என்ன, பண்பு என்ன, அவர்களுடைய ஆட்டிடியூட் என்ன, அவர்கள் முடியாதது என்ன, அவர்களுக்கு முடிந்தது என்ன, முடியாதது என்ன, விருப்பமானது என்ன, விருப்பம் இல்லாதது என்ன, இயலாமை என்ன, இயலக்கூடியது என்ன என்பதையெல்லாம் தெரிந்து நாம் அவர்களுக்கு ஏற்றால் போல், துணைக்கு ஏற்றால் போல் நாம் அதை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்லை, நான் எனக்கு இப்படி தான் செய்ய வேண்டும், எனக்கு இப்படி தான் இருக்க வேண்டும், துணையால் முடியாது, அதை முடியாத ஒன்றை நாம் திணிக்கக்கூடாது. துணைக்கு முடியாது என்றால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும், எது முடியுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பாராட்டக்கூடிய. அப்போ தான் துணை உன்னை பாராட்டும். என்ன செய்ய வேண்டும், துணைக்கு ஏற்றால் போல் அவர்களுடைய இயலாமைக்கு, அவர் எது இயலுமோ அவர்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு வேலைகளை அதாவது அந்த விஷயங்கள் நாம் அவர் பகிர்ந்து அளிக்க வேண்டும். இது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டாம், இருவரும் பங்கு கொள்ள வேண்டும். அதை எப்படி பிரித்தெடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், துணையோட சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டும். அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அதாவது நெகட்டிவ் விடக்கூடாது, அவர்களை நாம் அணைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஏற்றால் போல் துணையின் விருப்பப்படி பன்மையாக நாம் செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் துணையினுடைய சுற்றம், அவர் சொந்தக்காரர்கள் எல்லோரும் நம்மை அணுகுமாறு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் அதை செய்ய வேண்டும். அதுக்காக நாம் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை நம்மளுடைய தனி மனிதனுடைய பொருளாதாரமோ தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவரை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதிக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பாதிப்புன்னு வரும்பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, துணையுடைய நண்பர்கள், துணையுடைய சுற்றம், அவர் சொந்தக்காரர்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நாம் விட்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நமக்கு பாதிப்பு என்று வரும்பொழுது நாம் அந்த இடத்தில் சரியாக நின்றுவிட வேண்டும். இதுதான் என்று நின்றுவிட வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. அதுபோல் நாம் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்றால் போல், அவர்களுடைய சொந்த பந்தம் இருக்கின்றது, அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அவர்களுடைய அவசியம் என்ன என்பதையெல்லாம் புரிந்து நாம் அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் அமைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. அதுதான் பாராட்டக்கூடிய விஷயங்கள். நாம் இந்த பாராட்டக்கூடிய அந்த முடிவை நாம் எப்படி அதாவது மன வாழ்க்கையில் அதாவது அப்ளை பண்ண வேண்டும் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்கும். இதுபோல் நம்ம அப்ளை பண்ணோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தாம்பத்தியம், நம்முடைய மன வாழ்க்கை மிக சீராக மிக சிறப்பாக அமையும் என்பதில் வியப்பில்லை. நன்றி, வணக்கம்.